வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசன் கிட்ட சொல்கிறாரு, இந்த படத்தில் வர்ற கதாநாயகன் சில பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறான். அவன் வாழ்க்கையே வெறுத்து போய் புலம்புற மாதிரி சீனு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டை போடணும். சாதாரணமாக சிச்சுவேஷனை கேட்டதுமே வரிகளை கொட்டி தள்ளுற கண்ணதாசன் ட்ரை பண்ணுறாரு. முதல் வரியாக எதை எழுதலாம்னு எத்தனை தடவை யோசிச்சாலும் முதல் வரியை வசமாக சிக்க மாட்டேங்குது. அந்த நாளும் ஓடிடுச்சு. மறுநாள் இப்படியே ஓடிடுச்சு 21 நாள். எந்த படத்துக்காக இந்த பாடுனா சிவாஜியோட சொந்த படம் புதிய வரவைக்காக. பாட்டு என்னாச்சுன்னு கேட்க வர்றாரு சிவாஜி. விஸ்வநாதன் நடந்ததை சொல்கிறாரு. இப்போ 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சிவாஜி மறுபடியும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கதாநாயகன் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான். அப்போ அவனுக்கு நிம்மதி தான் தேவை. அதனால் எங்கே நிம்மதி கிடைக்கும்னு புலம்புறான்னு சொன்னதுமே கண்ணதாசனுக்கு உடனே பொறி தட்டிருச்சு. வார்த்தைகள் டக்குன்னு வந்து விழுகுது. எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும்னு சொல்கிறாரு. சிவாஜிக்கும் விஸ்வநாதனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்ணதாசா, இதைத்தானே இத்தனை நாளும் கேட்டேன் அப்படின்னு விஸ்வநாதன் சொல்கிறாரு. இப்படித்தான் சில சினிமா பாட்டுக இசைமைக்க டியூன் போட்டால் சில நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சில பாட்டுக இசைமைக்க வாரக்கணக்கும் ஆகியிருக்கு. இந்த வகையில் புதிய வரவில் வர்ற எங்கே நிம்மதி பாட்டை இசைமைக்க 21 நாள் ஆகிருச்சு. பாட்டு கம்போசிங்கெல்லாம் முடிஞ்சாச்சு. படம் சம்பந்தப்பட்டவங்க அந்த பாட்டை கேட்டது ஆடி போயிட்டாங்க. என்னையா பாட்டு இது, இதை எப்படி படமாக்குறதுன்னு ரொம்ப மெனக்கட்டாங்க. இந்த பாட்டை பார்க்குறவங்க இதுக்கு முன்னால் அப்படி ஒரு விசுவலைஸை பார்த்துருக்க கூடாது. இந்த பாட்டு மாதிரி இதுக்கு போட்டியாக ஒரு பாட்டை சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பாட்டை எடுக்கணும்னு முடிவெடுத்து வேலை செஞ்சாங்க. கண்ணதாசன் வரிகளை கேட்டு விஸ்வநாதனும் வழக்கமாக மியூசிக் போடுற மாதிரி போட்டு முடிக்கல. ஏகப்பட்ட வயலின் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பாட்டை பட்டையை கிளப்பியிருப்பார். இவ்வளவு அதிகமான மியூசிக் உபகரணங்களை வச்சு விஸ்வநாதன் இதுக்கு முன்னால் எந்த படத்துக்கும் எந்த பாட்டுக்கும் மியூசிக் பண்ணினதே இல்லை. சிவாஜியோட தம்பி சண்முகம் கூட சிரத்தை எடுத்து இந்த படக்கதை விவாதத்தில் ஆர்வமாக கலந்துக்கிட்டார். ஒரு புது விதமான காட்சி அமைப்பாக இந்த பாட்டு அமையணும்னு வேலை செஞ்சாங்க. டிஎம்எஸ் இந்த பாட்டை பாடுறதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருப்பார். எங்கே நிம்மதி அப்படின்னு ஸ்க்ரீனில் சிவாஜி தொடங்குறப்ப அந்த வாய்ஸுக்கு அடுத்து ஒரு பெரிய சூறக்காத்து தொடங்குறப்ப ஒரு சத்தம் வருவேன். அது மாதிரி மியூசிக் வரும். 2 கையையும் விரிச்சு எங்கே நிம்மதின்னு ஒரு போஸ் கொடுப்பாரு சிவாஜி வெள்ளை சட்டை ப்ளூ பேண்ட் போட்டுக்கிட்டு சுற்றி பிளாக் பேக்ரவுண்டில் லைட்டான லைட் எஃபெக்ட்லன்னு அந்த ஷாட்டை ஒளிப்பதிவில் அட்டகாசப்படுத்தி இருப்பாங்க. தியேட்டரில் சத்தமே இருக்காது. அங்கே எனக்கோர் இடம் வேண்டும்னு அடுத்த வரையும் மெலடியாக மெதுவாக இருக்கும். எங்கே மனிதர்கள் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோர் இடம் வேண்டும்னு வரி வர்றப்ப குரலில் கொஞ்சம் டெசிபிள் கூடியிருக்கும். மறுபடியும் 2 தடவை வர்ற எங்கே நிம்மதி வார்த்தைகளுக்கு இடது பக்கத்திலிருந்து ஒரு மோஷன், வலது பக்கத்திலிருந்து ஒரு மோஷன்னு சிவாஜியை காமிப்பாங்க. ரொம்ப மாடர்ன் லுக்கில் இதுக்கு லைட்டிங் எஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வர்ற வரைக்கும் தமிழில் அதிகமான கலர் படங்க வந்ததில்லை. இந்த படத்தோட கலர் எஃபெக்டை பார்த்தப்ப அச்சு அசலாக ஒரிஜினல் கலரை பார்க்க முடிஞ்சுது. இருட்டில் இருந்து சிவாஜி மெல்ல வர்ற மாதிரி பல சாட்டுக இந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. சிவாஜியை தூரம் இருந்து பக்கம் வர்றப்ப காமிக்கிற ஷாட்டுகளில் லைட் எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சிவாஜி உருவத்து மேலே ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி காமிச்ச விதத்தை பார்க்குறப்போ இன்னைக்கும் பிரமிப்பாக தான் இருக்குது. ஸ்மோக் எஃபெக்ட் ஒளிப்பதிவு அது வேற கலக்கலாக இருக்கும். அந்த ஸ்மோக் எஃபெக்டுக்கு மட்டும் லைட்டிங் பண்ணி சிவாஜியை காமிச்ச விதமெல்லாம் இப்போ பழசாக பார்த்தாலும் புதுசாக தான் தெரியுது. சௌகார் ஜானகியை இருட்டு பேக்ரவுண்டில் அவருக்கு மட்டும் லைட்டிங் பண்ணி ஜெயண்ட் சைஸில் காமிச்சு ஒளிப்பதிவில் மிரட்டி இருப்பாங்க. தரையில் இருட்டில் படுத்திருக்கிற சிவாஜி தூரத்தில் ஒரு மாளிகையோட கதவு திறக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு வரும். அந்த மாளிகையோட வாசலுக்கு ஒரு லைட் எஃபெக்ட், சிவாஜிக்கு ஒரு லைட் எஃபெக்ட் அப்படின்னு செஞ்சிருப்பாங்க. ஏதோ வாசல் தெரியுதுன்னு சிவாஜி எந்திரிச்சு போக எழுந்திருக்க
டக்குன்னு அந்த மாளிகையோட வாசலோட லைட்டை அணைகிற மாதிரி காட்டுவாங்க. எங்க நிம்மதின்னு சிவாஜி தேடுற மாதிரியும் கொஞ்சம் நம்பிக்கையா ஒரு வழி தெரியற மாதிரியும் அங்க போகலாம்னு நினைக்கிறப்போ அதுவும் அணைஞ்சு போற மாதிரியும் சிம்பாலிக்கா ஷாட்டுகளை அமைச்சிருப்பாங்க. பாட்டை புதுசா செய்யணும்னு செஞ்சதோட மட்டும் இல்லாம கதாநாயகனோட அந்த பரிதவிப்பை போராட்டத்தை சின்ன சின்ன ஷாட்டுகளா அர்த்தத்தோட தான் இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. இன்னைக்கும் இந்த பாட்டை ஆச்சரியமா தான் சினிமா உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு.